السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த இனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தை பற்றி கேட்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் வழங்கியிருக்கிறார். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நம்ம அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக. நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணியம் மிகுந்த சமுதாயமாக எல்லாமல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அல்புரிவானாக. அன்பிக்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால், கிருபையினால் ரமலானுடைய மாதத்திற்கு முன்னால் வரக்கூடிய மாதமாக ஷஅபானுடைய மாதம் இருக்கிறது. அந்த ஷஅபானுடைய மாதத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறார். இதற்கு அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நாம் நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், இந்த ஷஅபானுடைய மாதம் பொதிந்து வைத்திருக்கிற அருள்களும் அல்லாஹ்வின் தூதரால் மொழியப்பட்ட பல்வேறு சிறப்புகளும் நாம் செய்ய மறந்த பல்வேறு அமல்களும் இந்த மாதத்தில் இருக்கிறது. ஷஅபானுடைய மாதத்தின் சிறப்புகளும் நாம் செய்ய வேண்டிய அமல்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை குறித்து சிறப்பாக ஒரு ஹதீஸை நமக்கு சொல்லி காட்டினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் நஸை அவர்கள் 2357வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், குல்து யா ரசூலல்லாஹ் லம் அராக தஸூமு ஷஹ்ரன் மினஷ் ஷுஹூரி மா தஸூமு மின் ஷஅபான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த சஹாபி கேட்கிறார், நீங்கள் ஷஅபானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பதை போன்று வேற எந்த ஒரு மாதத்திலும் நோன்பு நோற்றதை நான் பார்த்ததில்லையே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த சஹாபி கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதத்தில் நோன்பு நோற்பதை மிக ஆர்வமாக எடுத்துக்கொள்கிறீர்கள், நீங்கள் நோன்பை தொடர்ச்சியாக நோக்கிறீர்கள், வேறு எந்த மாதத்திலும் நீங்கள் இப்படி நோன்பு நோற்பதை நான் பார்த்ததில்லையே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த சஹாபி கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு மிக முக்கியமான செய்தியை இந்த ஹதீத்தில் சொல்கிறார்கள். ரொம்ப சிந்திக்க வேண்டிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உளவியலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், قال ذلك شهر, இந்த மாதம் இருக்கிறது, يغفل الناس عنه بين رجب ورمضان, ரமலானுக்கும் ரஜபுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் மனிதர்களில் பெரும்பாலான மக்கள் பொடும்போக்கானவர்களாக இருந்து வருகிறார்கள். ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஷஅபான் இருக்கிறது இந்த மாதம், இந்த மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித உளவியலை பேசுகிறார்கள். இந்த மாதத்தை நிறைய மக்கள் அடைந்து கொள்வார்கள். ரமலானை அடுத்த மாதம் அடைய இருக்கிறோம் இந்த மகிழ்ச்சியில் இருப்பார்களானால் இந்த மாதத்தில் பொடும்போக்கானவர்களாக, கஃப்லத் கொண்டவர்களாக, யக்ஃபுலு கஃப்லத் கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதாக
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இரண்டாவது ஒரு செய்தியை சொல்கிறார்கள், வஹுவ ஷஹ்ருன், அது மட்டும் இல்லை, இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? துர்ஃபஉ ஃபீஹி அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்விடத்தில் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம். அல்லாஹு அக்பர். நாம் ஒரு வருடம் செய்யக்கூடிய அமல்கள், நம்முடைய தொழுகைகள், நம்முடைய ஜக்காத்துகள், நம்முடைய ஹஜ்ஜுகள், நம்முடைய உம்ராக்கள், நம்முடைய நோன்புகள், நம்முடைய தான தர்மங்கள், நம்முடைய நல்ல வார்த்தைகள், நாம் பிறருக்கு செய்யக்கூடிய நல்ல உதவிகள், இது அனைத்துமே நாம் செய்யக்கூடிய அத்துணை அமல்களுமே அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படக்கூடிய ஒரு உன்னதமான மாதம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னார்கள், ஃபயுஹிப்பு, நான் ஆசைப்படுகிறேன், அன் துர்ஃபஅ அமலி வ அன ஸாயிம், இந்த மாதத்தில் என் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருப்பதை ஆசைப்படுகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த மாதம், இப்போ நம்ம இருக்கோம், இந்த மாதம் ரஜபுக்கும் ரமதானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதத்தில் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது. அந்த அமல்கள் உயர்த்தப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இமாம் அல்பானி அவர்கள் இந்த ஹதீஸை ஹசனுடைய தரத்திலே கொண்டு வருகிறார். அல்லாஹு அக்பர். நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படக்கூடிய ஒரு உன்னதமான மாதம் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் முதலாவதாக சொன்னார்களே, மனிதர்கள் பெரும்பாலான மக்கள் கஃப்லத்தாக, பொடும்போக்காக இந்த மாதத்தில் இருந்து வருகிறார்கள். அப்ப இந்த மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை என்பது, كان النبي صلى الله عليه وسلم يصوم من شعبان تطوعا ما لا يصوم من غيره من شهور فكان يصوم غالبه. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை என்பது, இந்த மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் அதிகமான உபரியான நோன்புகளை நோற்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முதல் செய்தி. இந்த மாதத்தினுடைய முதல் சிறப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த சிறப்பு என்ன? ரசூலுல்லாஹ் இந்த மாதத்தில் உபரியான நோன்புகளை நோற்றிருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 1969வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஹத்தா நகூல லா யுஃப்திரு வ யுஃப்திரு ஹத்தா நகூல லா யஸூம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் நோன்பை விட மாட்டார் என்று ஒருவர் சொல்லும் அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக நோன்பு நோற்கக்கூடியவராக இந்த ஷஅபானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். ஒருவர், அல்லாஹ்வின் தூதர், எப்பொழுது நோன்பை விடுவார்கள் என்று ஒரு மனிதர் சொல்லும் அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக நோன்புகளை நோற்பார்கள். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை தொடர்ச்சியாக விடுவார்கள். எப்பொழுது ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிப்பார்கள் என்று நாங்கள் காணும் அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் இருந்திருக்கிறார்கள். இஸ்தக்மல சியாம ஷஹ்ரி இல்லா ரமதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்தை தவிர வேறு எந்த மாதத்திலும் முழுமையாக நோன்புகளை நோற்றது கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை தவிர வேறு எந்த மாதத்திலும் முழுமையாக நோன்பு பிடித்தது இல்லை, நான் பார்த்ததில்லை. வமா ரஅய்துஹு அக்ஸர சியாம மின்ஹு ஃபீ ஷஅபான். ஷஅபானை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு பிடித்த மாதத்தை நான் பார்த்ததில்லை என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி காட்டினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா இந்த மாதத்தில் தொடர்ச்சியாக நோன்புகளை நோற்பார்கள். ஒவ்வொரு வருடத்திலும் ரசூலுல்லாஹுடைய சூழல் மாறும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஷஅபானில் முழுமையாக நோன்பு பிடிக்க மாட்டார்கள், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்புகளை பிடிப்பார்கள். ஆனால் முழுமையாக நோன்புகளை பிடித்த மாதம் ரமலானுடைய மாதம் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி காட்டினார். அப்ப ரசூலுல்லாஹுடைய சுன்னா இந்த மாதத்தில் நோன்புகளை நோற்பது. நோன்புகளை நோற்றால் என்ன கூலி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ் பஅதல்லாஹு வஜஹு அனின் நாரி 70 ஹரீஃபன். யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பை நோக்கிறாரோ
அவருடைய நோன்பு அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் ஒருவர் நோன்பு நோற்றால் பஅதல்லாஹு வஜஅஹு அனின் நாரி 70 ஹரீஃபன், அவருடைய முகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டு தொலைவாக்குகிறான். அல்லாஹ் அக்பர். ஒரு நோன்பு ஒருவர் நோற்றால், ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்பு மட்டுமல்ல, அஷூராவுடைய நோன்புகளாக இருக்கட்டும், அரஃபாவுடைய நோன்புகளாக இருக்கட்டும், வாரம் நாம் பிடிக்கக்கூடிய 2 நோன்புகளாக இருக்கட்டும், மாதம் நாம் பிடிக்கக்கூடிய சுன்னத்தான 3 நோன்புகள் 13, 14, 15 இந்த நோன்புகளாக இருக்கட்டும், இந்த நோன்புகள் அல்லாஹ்வுக்காக ஒருவர் அல்லாஹ்வுக்காக பிடித்தார் என்று சொன்னால் அவருடைய முகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70 ஆண்டுகள் தொலைவாக்குகிறான். மிகப்பெரிய சிறப்பு நோன்புக்கு இருக்கிறது. 70 ஆண்டுகள் நரக நெருப்பை விட்டு தொலைவாக்குகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இரண்டாவதாக அல்லாஹ்வின் தூதர் சொன்ன இந்த மாதம், மக்களில் நிறைய மக்கள் இந்த மாதத்தில் அலட்சியம் கொண்டவராக இருந்து வருகிறார்கள். அலட்சியம், கஃப்லத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், கஃப்லத்தை விட்டு யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை பற்றி சொன்னாங்க, ذلك الشهر يغفل الناس عنه بين رجب ورمضان. ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் மக்களில் அதிகமான மக்கள் இந்த மாதத்தில் பொடும்போக்கானவராக இருந்து வருகிறார்கள். அப்ப சலஃபுகள் இந்த மாதத்தை குறித்து என்ன சொல்கிறார்கள்? முன் சென்ற சிறந்த சலஃப் அறிஞர்கள் இந்த மாதத்தை குறித்து என்ன சொல்கிறார்கள்? கான பஅது ஸலஃப், சலஃபில் சில அறிஞர்கள் யஸ்தஹிப்பூன ததவ்வஅ பைன மக்ரிபி வல் இஷாஇ, இஷாவுக்கும் மக்ரிபுக்கும் மத்தியில் அதிகமான சுன்னத்தான தொழுகைகளை இந்த மாதத்தில் தொடக்கூடியவர்களாக சலஃப்கள் இருந்தார்கள். சலஃபில் சில அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்கிறார்கள், இந்த மாதத்தில் மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியில் சுன்னத்தான தொழுகைகளை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கு ஃபயகூலூன, அவர்கள் சொல்லுவார்கள், ஹிய ஸாஅத்துல் கஃப்ல, இந்த நேரம் இருக்கிறதே, இந்த மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நேரம் இருக்கிறதே, இந்த நேரம்தான் கஃப்லத்துடைய நேரம், பொடும்போக்கான நேரம், காஃபிலான நேரம், காஃபிலீன்களுடைய நேரம். எனவே இந்த நேரத்தில் அதிகமான சுன்னத்தான தொழுகைகள், குர்ஆனை ஓதுவது. இப்போ நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம், மக்ரிபு தொழுவார், தொழுது விட்டு பள்ளியில் ஒரு ஓரமாக சென்று குர்ஆனை ஓதுவார் அல்லது தொழுவார். சலஃபுகள் சொல்லுகிறார்கள், இந்த மாதத்தில் அதிகமாக மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியில் நாங்கள் என்ன செய்வோம்? அவர்கள் தொழக்கூடியவளாக இருந்தார்கள். வஃபுத்தில கியாமில் லைலி ஃபி ஸுலுஸில் அகீரி. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தினுடைய, எல்லா மாதமும் தான், ஆனால் இந்த மாதத்தினுடைய இரவின் கடைசி 3 கடைசி இரவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கைப்படுத்தி இருக்கிறான். இது லிகஃப்லத்தில் அக்ஸர الناس فيه عن ذكري, அந்த இரவின் கடைசி பகுதி இருக்கிற தஹஜ்ஜுடைய நேரம். இந்த நேரத்தில் பெரும்பாலான மக்கள் இந்த மாதத்தில் பொடும்போக்கானவராக, அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மக்களாக இல்லை என்பதாக சலஃபுகள் சொல்வார்கள். இதை இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா லதாயிஃபுல் மஆரிஃபிலே இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அப்போ பொடும்போக்கான மக்களாக இந்த மாதத்தில் மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர் என்ன செய்கிறார்கள்? இந்த நாட்களை எல்லாம் பொடும்போக்காக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இரவு வணக்க வழிபாட்டை இந்த மாதத்திலே கழிக்கக்கூடியவர்களாக இருக்காமல் இருக்கிறார்கள் என்பதாக சலஃபுகள் சொல்கிறார்கள். மூன்றாவதாக, இந்த மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் இந்த மாதத்தை எதிர்பார்ப்பதெல்லாம் சுன்னத்தான நஃபீலான வணக்க வழிபாடை அதிகப்படுத்திக் கொள்வது. அப்போ இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த மாதத்தில் வயக்ஃபாஉ நஃபாஇ தாஅத்தி அக்ரபு இலல் இக்லாஸ், இந்த மாதத்தில் ஒரு மனிதர் நேரங்களை அல்லாஹ்வுக்காக அதிகமாக கொடுக்க வேண்டும். காரணம், அடுத்த மாதம் என்ன மாதம் வருகிறது? ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதத்திற்கான தயாரிப்பாகத்தான் இந்த மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் வழிகாட்டி இருக்கிறார்கள். சஹாபாக்கள் அப்படித்தான் இந்த மாதத்தை எடுத்திருக்கிறார்கள். சலஃபுகளும் இந்த மாதத்தை அப்படித்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த மாதத்தில் உடல் அளவிலும் மன அளவிலும் அல்லாஹ்வின்பால் அவர்கள் நெருக்கம் கொண்டவர்களாக ஆகுவார்கள். மிச்சம் இருக்கக்கூடிய மாதங்களில் எல்லாம் இரவு வணக்க வழிபாடை நம்ம நிறைய மக்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம், இல்லாம ரஹிம ரப்பி. ஆனால் அல்லாஹ்வின் மார்க்கம் சொல்லுகிறது, அடுத்த
மாதம் ரமதான் வரை இருக்கிறது. எனவே மனித அடிப்படையில் உடலையும் உள்ளத்தையும் அல்லாஹ்வின் பால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தூய்மைப்படுத்த வேண்டும். எனவே இந்த மாதத்தில் நாம் அதிகமாக இரவு வணக்க வழிபாடுகளை எடுக்க வேண்டும். சுன்னத்தான் நஃபீலான வணக்க வழிபாடுகளை எடுக்க வேண்டும். தனிமையில் அல்லாஹ்வை அதிகம் நாம் வணங்க வேண்டும். தனிமையில் வணங்கும் பொழுதெல்லாம் நம்மை அது அனைத்தும் இஹ்லாஸின்மால் நம்மை சமீபப்படுத்தும் என்பதாக இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நான்காவதாக மிக முக்கியமான செய்தி, இந்த மாதத்தினுடைய சிறப்பாக அமல்கள் உயர்த்தப்படுகிறது. இந்த மாதத்தில் தான் அமல்கள் உயர்த்தப்படுகிறது. இப்னு கையிம் அல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொரீகுல் ஹிஜ்ரத்தைன் என்கிற புத்தகத்தில் 9வது பாகம் 199வது செய்தியாக ஒரு மிக முக்கியமான செய்தியை நமக்கு சொல்கிறார். இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் 3 முறை அமல்கள் உயர்த்தப்படும். 3 தடவை அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படும். அதில் முதலாவதாக இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அர்ரஃபு யௌமி, ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சுனன் இப்னு மாஜாவில் 195வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, இன்னல்லாஹ லா யனாம், அல்லாஹ் உறங்க மாட்டான். வலா யம்பகி லஹு ஐயனாம், உறக்கம் என்பது அவனுக்கு தேவையில்லை. யக்ஃபில் கிஸ்த், அவன்தான் தராசை தாழ்த்துகிறான். வயர்ஃபஉஹு யுர்ஃபஅ, அவன்தான் தராசை உயர்த்துகிறான். அமலுல் லைலி கப்ல அமலின் நஹாரி வ அமலுன் நஹாரி கப்ல அமலில் லைலி, இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் அவனிடத்தில் சென்று விடுகிறது. பகலுடைய அமல்கள் இரவு அவனுக்கு முன்னால் சென்று விடுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் சென்று விடுகிறது. பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் சென்று விட என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி செல்கிறது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய செய்தி இமாம் புகாரி அவர்கள் 555வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகா, அல்லாஹ்விடத்தில் சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அந்த மலக்குமார்கள் பில் லைலி வல் மலாயிகத்தி பின் நஹாரி. எப்படிப்பட்ட மலக்குமார்கள் என்று சொன்னால், காலையில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள், இரவு இருக்கக்கூடிய மலக்குமார்கள். அல்லாஹ்விடத்திலே சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள். காலையில் அந்த மலக்குமார்கள் செல்வார்கள், இரவில் அந்த மலக்குமார்கள் செல்வார்கள். வயதமிஊன ஃபி ஸலாத்தில் ஃபஜ்ரி வ ஸலாத்தில் அஸர், ஸலாத்துல் ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் அஸருடைய தொழுகைக்கும் அவர்கள் சங்கமித்துக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு நாளுமே மலக்குமார்கள் சூரியன் உதயமாகும் பொழுது இறங்குவார்கள் ஒரு கூட்ட மலக்குகள். சூரியன் மறையும் பொழுது அவர்கள் மேலே செல்வார்கள், இன்னொரு கூட்ட மலக்கு இறங்குவார்கள். அப்போ அஸருடைய தொழுகைக்கும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் அவர்கள் ஒன்று சேர்ந்து கொள்கிறார்கள். சும்ம அவர்கள் பிறகு அல்லாஹ்வின் பால் செல்கிறார்கள். அல்லாஹ்வின் பால் அமல்களை கொண்டு செல்கிறார்கள். ஃபயஸ்அலுஹும் வஹுவ அலமு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரியும். அல்லாஹ் மலக்குமாரிடத்தில் கேட்பான், கைஃப தர்க்தும் பிஇபாதி, என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு வந்தீர்கள்? அல்லாஹ் மலக்குமாரிடத்திலே கேட்பான், என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு வந்தீர்கள்? மலக்குமார்கள் சொல்வார்கள், ஃபயகூலூன தரக்னாஹும் வஹும் யுஸல்லூன், நாங்கள் அவர்களை தொழுகை நிலையில் விட்டு வந்தோம். நாங்கள் மலக்குமாரிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு வந்தீர்கள்? அப்போ மலக்குமார்கள் சொல்வார்கள், அவர்களை நாங்கள் தொழக்கூடிய நிலையிலே விட்டு வந்து என்பதாக மலக்குமார்கள் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அப்போ மலக்குகள் பகலுடைய அமல்களை அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்கிறார்கள், இரவுடைய அமல்களை அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே, நாம் செய்யக்கூடிய அத்துணை அமல்களும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இந்த நேரம், இந்த ஃபஜ்ர், இந்த அஸர், இந்த 2 நேரம், ஃபமன் கான ஹீனைனின் ஃபி தாஅதி புரிக லஹு ஃபி ரிஸ்கிஹி வ ஃபி அமலிஹி, இந்த 2 நேரம், இந்த ஃபஜ்ருடைய நேரமும் அஸருடைய நேரத்தில் யார் நன்மை செய்ய பாக்கியம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய ரிஸ்கிலும் அவருடைய செயல்பாட்டிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்கிறார் என்பதாக இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபத்துல் பாரியில் 2ஆம் பாகம் 37வது பக்கத்தில் சொல்லி காட்டினார்கள். இந்த 2 நேரம் மிக முக்கியமான நேரம். ஃபஜ்ருடைய நேரமும் அஸருடைய நேரமும்
மிக முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் அமல்களில் இருக்கக்கூடிய மக்கள், மலக்குமார்கள் இந்த நேரம் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுதுதான் அல்லாஹ் கேட்பான், எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள்? நாங்கள் அவர்களை தொழும் நிலையில் விட்டு வந்தோம் என்பதாக மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள். இந்த 2 நேரமும் யார் நன்மையின் பால் தங்களை முழுமைப்படுத்திக் கொள்கிறார்களோ அவருடைய ரிஸ்கிலும் அவருடைய அமல்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்கிறார் என்பதாக இமாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கான அத்-தஹாக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், யபிகி ஆகிருன் நஹார், அவர் பகல் முடியக்கூடிய அந்த நேரத்தில் கடுமையாக அழுவார்கள். அறிஞர்களுடைய அந்த அந்த தன்மையை பாருங்கள் சகோதரர்களே. நம்ம எப்படி யோசிச்சிருப்போமா நமக்கு தெரியாது. தஹாக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த இரவு, அந்த பகல் முடியக்கூடிய, சூரியன் மறையக்கூடிய அந்த மக்ரிபுடைய நேரம் வந்துவிட்டால் ஃபயகூலு, சொல்லுவார்கள், ல அத்ரி மா ருஃபிஅ மின் அமலி, அழுவார்கள். அழுது விட்டு சொல்லுவார்களாம், எனக்கு தெரியவில்லை என்னிடத்திலிருந்து எந்த அமலெல்லாம் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று. அல்லாஹ் அக்பர். இந்த கவலை எனக்கு தெரியாது. நான் அமல்களை செய்கிறேன், தொடர்ச்சியாக நான் அமல்களை செய்யலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தினுடைய அமல்கள் உயர்த்தப்படும் பொழுது இதில் எந்த அமல் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியாது, உயர்த்தப்பட்டு இருக்குமோ இல்லையோ என்கிற அச்ச உணர்வில் இமாமுல் இருக்கிறார்கள். அல்லாஹ். இப்போ இந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். இரண்டாவதாக அர்ஃபுல் உஸ்பூஇ, இரண்டாவது அல்லாஹ்விடத்தில் அமல்கள் உயர்த்தப்படும். எப்பொழுது? வார வாரம் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படும். இமாம் முஸ்லிம் அவர்கள் 2565வது செய்தியாக பதிவு செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஅரது அமாலுன் நாஸி ஃபி குல்லி ஜும்அத்தின் மர்ரத்தைனி, ஒவ்வொரு வாரமும் 2 தடவை 2 நாட்கள் அல்லாஹ்விடத்தில் அமல்கள் உயர்த்தப்படுகிறது. திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும். ரொம்ப கவனமாக கேட்கணும். திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடத்திலே நாம் செய்யக்கூடிய தொழுகைகள், நோன்புகள், ஜக்காத்துகள், தர்மங்கள் என்று என்னென்ன அமல்கள் நாம் செய்கிறோம் அனைத்து அமல்களும் அல்லாஹ்விடத்தில் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஒப்படைக்கப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நம்பக்கூடிய எல்லா அடியார்களுடைய பாவத்தை மன்னிக்குகிறான். இல்லா அப்தன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருவரை தவிர. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வியாழக்கிழமையும் நன்மைகள் உயர்த்தப்படும். அல்லாஹ் எல்லா மனிதர்களையும், அவன் ஈமான் கொண்ட முஃமின்களை அல்லாஹ் மன்னிக்குகிறான், இருவரை தவிர. யார்? இல்லா அப்தன் பைனஹு வ பைன அஹீஹி ஷஅனாஉ, 2 சகோதரர்கள் பகைமை கொண்ட அந்த இருவரை தவிர எல்லா முஃமின்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்குகிறான். உலகத்தில் வாழ்வார்களே சகோதரர்கள், இரத்த பந்தமாக இருந்தாலும் அல்லது இரத்தபந்த அல்லாமல் இருக்கக்கூடிய சகோதரர்கள், பகைமையோடு பேசிக்கொள்வதில்லை, சண்டை, இப்படி இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய அமல்கள் என்னை ஒரு பொழுதும் நெருங்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு ஃபயகாலு, அல்லாஹ் சொல்வான், உத்ருக்கு, அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் சமாதானமாகும் வரை அவர்களை விட்டு விடுங்கள். எப்ப சமாதானம் ஆகிறார்களோ அதற்கு பிறகுதான் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அவருடைய அமல்கள் உயர்த்தப்படும். நம்முடைய இரத்த உறவுகள், எத்தனையோ மக்கள் பேசுவதே இல்லை, ஆனால் தினமும் தொழுகிறோம். இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படுகிறதே, இது ஒப்படைக்கப்படுகிறதா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்கிற ஒரு பயமும் ஒரு கவலை நம்ம இடத்தில் வந்திருக்கிறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா முஃமின்களையும் அல்லாஹ் அந்த அமல்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னிக்குகிறான், இருவரை தவிர. பகைமையோடு இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களை தவிர அல்லாஹ் எல்லோர்களையும் மன்னிக்குகிறான். அவர்கள் எப்போ சமாதானமாகிறார்களோ அப்பொழுதுதான் அல்லாஹ் அவர்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்கிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். வகான இமாம் நஹஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் இப்ராஹிம் அந்நஹஇ ரஹிமஹுல்லாஹ் ஒரு சிறந்த அறிஞர், யபிகி இலா இம்ராஅத்தி, தன்னுடைய மனைவியிடத்திலே அழுவார். யௌமல் ஹமீஸ், வியாழக்கிழமை வரும் பொழுதெல்லாம் தன்னுடைய மனைவியை பார்த்து அழுது சொல்வார், அல்யௌம துஅரது அமாலுனா அலா அல்லாஹி அஸ்ஸ வஜல், இந்த நாள் அல்லாஹ்விடத்தினுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது. அந்த அறிஞர்களுடைய அந்த மனோநிலைமைகள், அந்த நாள், அந்த நமக்கும் இந்த ஹதீஸ் கேட்போம்,
கேட்டிருப்போம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் இந்த கவலை வந்திருக்கிறதா, இந்த நாள் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படும், எந்த அமல்கள் என்னிடத்தில் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று யோசித்திருக்கிறோமா? இப்ராஹிம் சொல்கிறார் ரஹிமஹுல்லா, தன்னுடைய மனைவியிடத்தில் அழுகிறார். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சொல்கிறார், இந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது என்று சொல்லி தன்னுடைய மனைவியிடத்தில் அழுகிறார் என்பதாக இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா லதாயிஃபுல் மஆரிஃப் இந்த செய்தியை 127வது பக்கத்தில் இந்த செய்தியை பதிவு செய்கிறார். அப்போது ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. மூன்றாவது இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், அர்ரஃபஉஸ் ஸனவி, மூன்றாவது வருடம் அல்லாஹ்விடத்திலே அமல்கள் ஒப்படைக்கப்படுகிறது. அந்த வருடம்தான், அந்த வருடத்தின் ஒரு மாதம் தான் ஷஅபானுடைய மாதம். ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொள்ள ஒருவன் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. வாரத்தில் 2 முறை அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. வருடத்திற்கு ஒரு மாதம் ஷஅபானுடைய மாதத்தில் இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தினுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது, நான் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகின்றதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டேன். எனவே அன்பிக்கினே இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த மாதத்தில் தான் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது. இந்த இமாம்கள் கவலைப்பட்டார்கள் அல்லவா, இமாம் லஹாக், இமாம் இப்ராஹிம் நஹஇ இவர்கள் கவலைப்பட்டார்கள், இந்த நாளில் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படும், எது ஏற்றுக்கொள்ளப்படும் எது நிராகரிக்கப்படும் என்று எனக்கு தெரியவில்லை. அல்லாஹ், நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன். அதனால் தான் சஹாபாக்கள் தர்மம் செய்யும் பொழுது அச்சத்தோடு தர்மம் செய்வார்கள். அல்லாஹ் இந்த அமலை ஏற்றுக்கொள்வானா மாட்டானா? எவ்வளவு அமல்களை நாம் செய்கிறோம், சென்று விட்டு செல்கிறோம். இஹ்லாஸ் உடைந்து விட்டால் ஹலாஸ், இஹ்லாஸ் உடைந்து விட்டால் அமல் எல்லாம் ஹலாஸ் அல்லாஹ்விடத்தில். அப்போ நம்ம இஹ்லாஸை, மன தூய்மையை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, இந்த மாதத்தினுடைய சிறப்பாக, இந்த மாதத்தினுடைய அழகை இமாம் அபூ பக்கர் பல்கி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், ஷஹ்ரு ரஜபின் ஷஹ்ரு ஸர்இ, ரஜபுடைய மாதம் என்பது விவசாய நிலத்திலே விதைகளை விதைக்கக்கூடிய மாதம். வ ஷஹ்ரு ஷஅபான், ஷஅபானுடைய மாதம் என்பது ஷஹ்ரு ஸகீஇ ஸர்இ, விளை நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சக்கூடிய மாதம். வ ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம் என்பது ஷஹ்ரு ஹஸாதி அஸ்ஸர்இ, அறுவடை செய்யக்கூடிய மாதம். இமாம்களுடைய புரிதலை பாருங்கள். ரஜபுடைய மாதம் விதைக்கக்கூடிய மாதம், ஷஅபானுடைய மாதம் நீர் புகட்டக்கூடிய மாதம், ரமதானுடைய மாதம் அறுவடை செய்யக்கூடிய மாதம். அதே அபூ பக்கர் பல்கி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், வகால மிஸ்லு ஷஹர் ஷஹர் ரஜப், ரஜபுடைய மாதம் என்பது காற்றை போன்றது, கல் ரீஹ், காற்றை போன்றது. ஷஅபானுடைய மாதம் என்பது கார்மேகங்களை போன்றது. ரமலானுடைய மாதம் என்பது மழையை போன்றது. அல்லாஹ் அக்பர். இந்த 3 மாதத்தை பற்றி அறிஞர்கள் எவ்வாறு இந்த மாதத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கால யஹ்யா இப்னு முஆத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அலஸ்து அபிகி அலா நஃப்ஸி இன் மாத்தத், தன்னுடைய மரண நேரம் வருகிறது, தன்னுடைய மரண நேரம் வருகிறது, அழுகிறார். அழுது சொல்கிறார், இன்னம அபிகி அலா ஹாஜதி இன் ஃபாத்தத், அவர் சொல்கிறார், நான் அழுவதெல்லாம் இப்போ என்னுடைய உயிர் பிரியும் என்று அளவில்லை, மாறாக இந்த உயிர் பிரியக்கூடிய காரணத்தால் அல்லாஹ் எனக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நான் இழக்குகிறேன் என்று அழுகிறேன். அல்லாஹ் சந்தர்ப்பங்களை கொடுப்பான். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பங்களை கொடுப்பது தன்னுடைய அமல்களை அவன் அதிகப்படுத்துவதற்கு. அந்த ஒரு சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ஷஅபானில் வைத்திருக்கிறான், ரமலானில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் அக்பர். அப்போ இமாம் யஹ்யா இப்னு முஆத் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் மரணிப்பதெல்லாம் உயிர் பிரியும் என்ற அர்த்தம், அந்த பயம் இல்லை. ஆனால் என்னுடைய மரணத்தின் காரணமாக அல்லாஹ் எனக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நான் இழக்குகிறேன் என்பதாக இமாம் யஹ்யா இப்னு முஆத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டினார். ஏழாவது மிக முக்கியமான ஒன்று, மிக மிக முக்கியமாக ஷஅபானுடைய மாதத்தில், ஷஅபான் கேன சலஃப், சலஃபர்கள் சொல்வார்கள், ஷஹ்ரு ஷஅபான் ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம். சலஃபர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தை குர்ஆனை ஓதக்கூடிய மாதம், குர்ஆனை ஓதி ஓதி, அதனால தான் ரமலானுடைய மாதத்தில் தொலை வைக்கக்கூடிய ஹாஃபிதுகளை நீங்கள் பார்த்தால் தெரியும், பாடம் எப்பொழுது பார்ப்பார்கள்?
ஷஅபானுடைய மாதம். ஷஅபானுடைய மாதம் குர்ஆன் அதிகமாக ஓதப்பட வேண்டும். குர்ஆன் ஓதப்படாமல் நம்முடைய நாவுகள் ஷஅபானை கடக்கும் என்றால் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படும் பொழுது எந்த திலாவத்துகளும் அல்லாஹ்வால் பார்க்கப்படாது. என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் பொழுது இந்த அமல்களில் குர்ஆன் திலாவத்துகள், அல்லாஹ்வின் பேச்சுகள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். குர்ஆன் இக்ரஉல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். அந்த குர்ஆன் நாளை மறுமையில் எந்தவித உங்களுக்கான சாஹிபுகள், உங்களுக்கான ஷஃபாஅத் செய்யக்கூடிய மக்கள் இல்லாத நிலையில் குர்ஆன் வந்து உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் வாதிடும், அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்யும். உங்கள் மனைவி வரமாட்டார், பிள்ளை வரமாட்டார், சகோதரன் வரமாட்டார், சகோதரி வரமாட்டார், யாரும் வராத சூழலில் குர்ஆனை நீங்கள் நடக்கும் பொழுதும், ஓடும் பொழுதும், பயணிக்கும் பொழுதும், உட்காரும் பொழுதும், எழும்பும் பொழுதும் குர்ஆனை யார் ஓதுகிறார்களோ, கிதாபு முபாரக், குர்ஆன் சொல்கிறது முபாரக் நிறைந்த வேதம், இந்த குர்ஆனை ஓதிய மக்களுக்கு நாளை மறுமையில் ஷஃபாஅத்திற்காக குர்ஆன் வரும். சொல்கிறார்கள். இன்னைக்கு நிறைய மக்கள் இல்லாமன் ரஹிம ரப்பி குர்ஆன் ஓத தெரியாது, ஓதுவதற்கு முயற்சியும் செய்யவில்லை. PhD ஸ்காலர், நல்ல ரிசர்ச், எல்லா ரிசர்ச்சுகளும் செய்யக்கூடியவர், ஃபிங்கர் டிப்பில் எல்லாம் வைத்திருப்பார். ஆனால் தஜ்வீது முறைப்படி குர்ஆன் ஓத தெரியுமா என்றால் இல்லாம ரஹ்மருக்கு தெரியாது. மண்ணறையில் அல்லாஹ் நம்ம உட்படுத்தப்படும் மண்ணறைக்குள்ளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கேள்வியாக மா இல்முக, எந்த இல்மை நீ கொண்டிருந்தா என்கிற கேள்வி உனக்கு முன்னால் மலக்குமார்களால் முன்வைக்கப்படும் பொழுது கரஅது கிதாபக வ ஆமன்து வ ஸத்தக்து, நான் குர்ஆனை ஓதினேன், அதை உண்மை என்று நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வோமா? இல்லை, லா அத்ரி, எனக்கு தெரியாது, அந்த சூழல் இல்லை என்று சொல்வோமா? அதனால தான் யஹ்யா இப்னு முஆத் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், சந்தர்ப்பங்கள் இழப்பதை குறித்து நான் பயப்படுகிறேன், அஞ்சுகிறேன், அழுகிறேன். இன்னும் சந்தர்ப்பங்களை அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் ஓதாமல் என்னுடைய நாவுகள் இந்த மாதத்தில் இருந்தது என்று சொன்னால் என்னை விட ஒரு நஷ்டவாளி யாரும் இருக்க மாட்டார். சலஃபுகள் இந்த மாதத்தில் அதிகமாக குர்ஆனை ஓதுவார்கள், குர்ஆனை கேட்பார்கள், குர்ஆனுடைய அறிவுகளை தேடுவார்கள். ஒரு குர்ஆன் வசனம் என்னுடைய உள்ளத்தை மாற்ற வேண்டும். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய வரலாற்றை நீங்கள் படிக்க வேண்டும். மக்காவில் மிகப்பெரிய திருடர், மக்காவில் திருடர். வியாபாரத்துக்கு வரக்கூடிய மக்களிடத்தில் எல்லாம் சொல்வார்கள், ஃபுதைல் இப்னு இயாத் என்று ஒருவர் இங்கே இருக்கிறார், மிகப்பெரிய திருடர், அவரிடத்தில் மட்டும் நீங்கள் மாட்டி விடாதீர்கள், ஒட்டுமொத்தமாக திருடி வருவார்கள். மக்கள் எல்லாம் வெறுக்கக்கூடிய ஒரு மனிதர் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ். என்ன ஆச்சு? ஒரு நாள் ஒரு வீட்டு சுவற்றை தாண்டுகிறார். தாண்டும் பொழுது குர்ஆனுடைய வசனத்தை செவிமடுக்கிறார். ஓதப்படுகிறது, அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய அச்சம் அவர்களுக்கு வரவில்லையா? இந்த வசனத்தை கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பயம் அவர்களுக்கு வரவில்லையா? அல்லாஹ்வுடைய இந்த வேத வசனங்கள், அதை அவர்கள் கேட்கிறார்கள், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் இந்த வசனத்தினூடாக நடுங்கவில்லையா என்கிற அந்த வசனத்தை ஃபுதைல் இப்னு இயாத் செவிமடுக்கிறார். அல்லாஹ்வுடைய வசனம், இந்த வசனங்களை அவர்கள் கேட்கும் பொழுது அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கவில்லையா? ஃபுதைல் இப்னு இயாத் அப்படி ஒரு முறை அப்படி நின்று விட்டார். சொல்கிறார், என்னை பார்த்து கேட்பதை போல இருந்தது. ஃபுதைலே, குர்ஆன் இன்னும் உன்னுடைய உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தவில்லையா? ஃபுதைலே, இன்னும் குர்ஆன் உன்னுடைய உள்ளத்தை மாற்றவில்லையா? ஒரு வசனம் தான், எந்த பொருளும் இல்லை, அல்லாஹ்வின் வசனம் இதோ வந்திருக்கிறதே, இதை கேட்கிறாயே, உள்ளம் அஞ்சி நடுங்கவில்லையா? அப்படியே செல்கிறார். காலை பள்ளிவாசலுக்கு மக்கள் எல்லாம் வருகிறார்கள். வந்து பார்க்கும்பொழுது முதல் சஃபில் அழகான ஒரு ஆடை அணிந்து ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அப்படியே உட்கார்ந்திருக்கிறார்கள். மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், ஃபுதைல் என்ன, யார் வந்திருக்கிறார்? அல்லாஹு அக்பர். வாழ்க்கை எப்படி மாற்றியது என்று சொன்னால், ஷேகுல் ஹரமைன், ஹரம் ஷரீஃபினுடைய அறிஞர், ஷேகுல் ஹிஜாஸ், ஹிஜாஸ் மாகாணத்தின் அறிஞர் என்று அழைக்கப்படும் அளவிற்கு மிக சிறந்த அறிஞராக ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் மாறினார்கள். ஒரு குர்ஆன் வசனம் உள்ளத்தின் அச்சத்தை ஏற்படுத்தி, உள்ளத்தின் பயத்தை ஏற்படுத்தியது, வாழ்க்கை மாறியது.
ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ். குர்ஆன் ஹதீஸை நீங்கள் படிக்க முடியாத சகோதரர்களே, அதனுடைய விளக்கங்களை ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள், இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்று நீங்கள் படிக்காமல் ஷேகுல் ஹரமைன் அல்லாஹ் ஒரு வசனம் இன்னும் உங்களுடைய உள்ளங்கள் அஞ்சு நடுங்கவில்லையா? உங்களுடைய உள்ளம் இந்த குர்ஆன் வசனத்தால் பயந்து நடுங்கவில்லையா என்று இந்த வசனம் ஒருவருடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி அமைத்தது. இன்னும் எத்தனையோ வசனங்களை தொழுகையில் கேட்கிறோம், எத்தனையோ வசனங்களை கேட்கிறோம், இன்னும் எந்த மாற்றமும் இல்லை. பொடும்போக்கானவர்களாக இல்லாமன் ரஹிம ரப்பி இருந்து வருவதை பார்க்கிறோம். எல்லாமல்ல அல்லாஹ் நாம் அனைவரையும் பாதுகாப்பார். குர்ஆனை கஷ்டப்பட்டாவது சிரமப்பட்டாவதா ஓத வேண்டும், பார்க்க வேண்டும், அதனுடைய பொருளை படிக்க வேண்டும், அதனுடைய அறிவை கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அத்தகைய நிலைகளை நாம் மேற்கொள்ளும் காலமெல்லாம் கிதாபும் முபாரக் பரக்கத்து பொருந்திய வேதம் ஓத ஓத அல்லாஹ் கண்களில் பரக்கச் செய்வான், உடலில் பரக்கச் செய்வான், வாழ்வில் பரக்கச் செய்வான். சூரத்துல் பக்கரா வீட்டில் பரக்கத்தை ஏற்படுத்தும். ஷைத்தானை ஓடவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானை ஓடவிடும் சூரத்துல் பக்கரா. அல்லாஹ் இப்போ குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். 9வதாக இந்த மாதம் ஷஅபானுடைய மாதத்தில் ஏழைகளுக்கு அதிகமாக உதவிகளை செய்ய வேண்டும். ஏன்னா ரமலான் வரும்பொழுது நிறைய மக்களுடைய ஊர்களில் இருப்பார்கள். ஏன்னா அந்த ரமலான் வரும்பொழுது அவர்களுக்கான சஹருடைய உணவு, இஃப்தாருடைய உணவு வழி இல்லாமல் இருப்பார்கள். அவர்களுக்கான உணவுகளை வாங்கி அவர்களுக்கு கொடுப்பது, அத்தகைய மக்களை கண்டறிந்து நாம் பொருளாதாரத்தை அவருடைய ரமலானுடைய தேவைகளுக்காக கொடுப்பது சலஃபுகள் வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான அமல். நம்ம நல்லா நோன்பு பிடிக்கிறோம், இல்லாமல் ரஹிம ரப்பி, இஃப்தார் சாப்பிடுகிறோம், சஹர் சாப்பிடுகிறோம், ஆனால் யார் எப்படி போனாலும் பரவாயில்லை. இல்லை சகோதரர்களே, நம்முடைய ஊர்கள் நிறைய மக்கள் ஏழைகளாக இருப்பார்கள், நிறைய மக்கள் மிஸ்கீன்களாக கஷ்டப்படக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த ஷஅபானுடைய மாதத்தில் என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் அவர்களுக்கு பொருளாதார உதவியை கொடுத்து அவர்களுக்கான தேவை பொருட்களை அரிசியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவர்கள் நோன்பு நோற்பதற்கான அந்த பொருளாதார உதவியை நாம் செய்ய வேண்டும். 9வதாக இந்த மாதத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்ன பிரார்த்தனை? யா அல்லாஹ் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தான். ஷஅபானில் அதிகம் கேட்கக்கூடிய சலஃப்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ். ஆனால் ரமலான் நன்மைகள் கொட்டக்கூடிய மாதம். இப்பொழுதே நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டால் இரவு வணக்க வழிபாடாக இருக்கட்டும், நஃபீலான வணக்க வழிபாடாக இருக்கட்டும், குர்ஆன் திலாவத்துகளாக இருக்கட்டும், திக்ர்களாக இருக்கட்டும், இதிலே நம்மை நாம் பயிற்சிப்படுத்தினால் ரமலானுக்கு மிக அழகாக இருக்கும் அமல்களிலேயே இருந்து கொண்டிருப்பார். இப்போ பிரார்த்தனைகளை அதிகமாக காரணம் மரணம் எங்கே மறைத்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஐஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், செருப்பினுடைய வார் எவ்வளவு அருகாமையில் இருக்கிறதோ மரணம் அவ்வளவு அருகாமையில் இருக்கிறது. ரமலான் அதற்கு முன்னால் சொல்லவே முடியாது. எத்தனையோ வாகன விபத்துகளில் மரணமாகக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். போன வருஷம் ஷஅபான் நம்மோடு இருந்த மக்கள், நம்மோடு இந்த பயானில் உட்கார்ந்து கேட்ட மக்கள், நம்மோடு கல்வி சபையில் பங்கு கொண்ட மக்கள் இந்த ரமலானிலே மண்ணறைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் பார்க்கலாம். இந்த காலத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் என் சார்ந்த மக்களையும் உலகவாழ் முஸ்லீம்களையும் நீ நன்மையில் சூழ்ந்து வைத்திருக்கக்கூடிய இந்த ரமலானை அடையக்கூடிய மக்களாக ஆக்குவாய் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இமாம் இப்னு மாஜா அவர்கள் 3925வது செய்தியாக பதிவு செய்கிறார். இப்னு ஹிப்பான் 2982வது செய்தியாக பதிவு செய்கிறார். இமாம் பைஹக்கி 6604வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார். தல்ஹா இப்னு உபைதில்லா ரலியல்லாஹு தஆலா அன் இந்த மாதத்தை அடைவது எவ்வளவு சிறப்பு என்பதை குறித்து, ரமலானுடைய மாதம், அடுத்தது ரமலான், 8வது ஷஅபான் 8ல் இருக்கிறோம், 8வது மாதம், 9வது ரமலான். அந்த மாதத்தை அடைவது ஒரு மிகப்பெரிய நிஅமா. இந்த ரமலானை அடைவது ஒரு மிகப்பெரிய நசீப். அது அல்லாஹ் நாடக்கூடியவர்களை தவிர வேறு யாரும் இந்த ரமலானை அடையவே முடியாது. ரமலானை பிறை பார்த்து ரமலானுக்குள்ளே நாம் நுழையும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்லாஹ் நாடாமல் அந்த ரமலான் அடைய முடியாது. அப்ப அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு இன்ஷா அல்லாஹ்
நமக்கு தெரியாது எந்த நேரத்தில் இந்த மரணம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று. வமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்சும் பிஐ அர்தின் தமூத். நாளை என்ன செய்யும் என்று எந்த ஆத்மாவும் சொல்ல முடியாது. அந்த ஆத்மா எங்கே மரணிக்கும் என்கிற ஞானம் கூட அந்த ஆத்மாவுக்கு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 மனிதர்கள் ரசூலுல்லாஹுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடித்து இருவர் இஸ்லாத்தை ஏற்கிறார். அதில் ஒருவர் ஜிஹாதில் அதிகம் ஆர்வம் கொண்டவர், இன்னொருவர் நல்ல அமல்களை புரியக்கூடியவர். அப்போ அந்த ஜிஹாத் செய்யக்கூடியவர் ஒரு போர்க்களத்தில் செல்றார், அங்கே மரணித்து விடுகிறார். இந்த இபாத் செய்யக்கூடியவர் அவருடைய போர்க்களத்தில் இறந்தார்ல, அந்த அவருக்கு பிறகு ஒரு ஆண்டு கழித்து மரணிக்கிறார் படுக்கையில். சாதாரண ஒரு மரணம், இருவருடைய மரணம். ஒருவர் போர்க்களத்தில் ஒரு வருடத்திற்கு முன்பதாக மரணித்தார், அவர் மரணித்த ஒரு வருடத்திற்கு பிறகு படுக்கையில் அந்த மனிதன் மரணித்தார். தல்ஹா பின் உபைதில்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஷ்ரத்துல் பஷரா, சொர்க்கத்திற்கு நர்மாராயம் சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்களில் ஒருவரான தல்ஹா பின் உபைதில்லா ரலியல்லாஹு தஆலா வரலாற்றை படிக்க வேண்டும். சிறந்த நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய கனவில் இருவரையும் அவர் பார்க்குகிறார். ஜிஹாத் செய்தவர், போர்க்களத்தில் மரணித்தவர் சொர்க்கத்திற்கு உள்ளே நுழைவதற்கு நின்று கொண்டிருக்கிறார். நுழையும் பொழுது மலக்குமார்கள் அவரை தடுக்கிறார்கள். உங்கள் நேரம் இப்பொழுது வரவில்லை. நேரம் இருக்கிறது, சொர்க்கத்திற்கு எப்போ யாரும் போகணும். ஏழைகள் 500 வருடத்திற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொர்க்கம் நுழைவார்கள். ஹதீஸ் சொன்னார். அப்போ அவர் தடுக்கப்படுகிறார், இன்னும் உங்கள் நேரம் வரவில்லை சொர்க்கம் நுழைவதற்கு. ஆனால் ஒரு வருடத்திற்கு பிறகு படுக்கையில் மரணித்தாரே, அவரை இவருக்கு முன்பதாக சொர்க்கத்துக்குள்ளே நுழைய செய்கிறார். தல்ஹா பின் உபைதில்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்தவர் அல்லவா முதல் சொர்க்கம் செல்ல வேண்டும், அதற்கு பிறகு படுக்கையில் மரணித்தவர் அல்லவா சொர்க்கம் செல்ல வேண்டும். யார்கிட்ட வந்து விளக்கம் கேட்க முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், இப்படி நான் கனவு கண்டேன், போர்க்களத்தில் மரணித்தவர் சொர்க்கம் செல்வதற்கு தாமதப்படுத்தப்பட்டார், ஒரு வருடத்துக்கு பிறகு மரணித்தவர், படுக்கையில் மரணித்தவர் அவருக்கு முன்பதாக சொர்க்கம் சென்று விட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தல்ஹாவை இது உன்னை ஆச்சரியப்படுத்துகிறதா? ஆம். ஏன் தெரியுமா? அவர் ஏன் போர்க்களத்தில் மரணித்தவருக்கு முன்னால் சென்றார் தெரியுமா? وَأَدْرَكَ رَمَضَانَ وَصَامَ وَصَلَّ وَكَذَا وَكَذَا. அவர் ஒரு இடத்திற்கு முன்னால் போர்க்களத்தில் மரணித்தார், ஒரு இடத்திற்கு பின்னால் மரணித்தார் என்று சொன்னால் وَأَدْرَكَ رَمَضَانَ, அவர் ரமலானை அடைந்தார், وَصَامَ, நோன்பு நோற்றார், وَصَلَّ, தொழுதார், وَكَذَا وَكَذَا, இந்த அமல் எல்லாம் செய்த என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அல்லாஹ், இந்த மாதத்தை அடைந்தார், அவருடைய அந்த அந்தஸ்து எவ்வளவு சிறந்தது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்போ அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், ரமலானை அடையக்கூடிய ஷஅபானில் ரமலான் அடையக்கூடிய மக்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. 10வதாக அஸ்ஸிக்ர் அதிகமாக நாம் செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கலிமத்தானி ஹபீபத்தானி இல ரஹ்மானி, அல்லாஹ்விடத்தில் 2 வார்த்தை உண்டு, அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பமானது. ஹஃபீஃபத்தானி அல் லிசானி, நாவுக்கு அது இலகுவானது. தகீலத்தானி ஃபில் மீசான், மீசானுடைய தராசில் மிக கனமானது. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஷைத்தானை பொறுத்தளவிற்கு திக்ர் செய்வதை மறக்கடித்து விடுவார். நீங்கள் ஒரு நாளை எடுத்தீங்கன்னா எத்தனை தடவை அல்லாஹ்வை திக்ர் செய்திருப்பீர்கள் என்று கொஞ்சம் பாருங்களேன், இருக்காது. ஆனால் தேவையற்ற பேச்சுகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். போகும் பொழுது, நடக்கும் பொழுது, ஓடும் பொழுது, இருக்கும் பொழுது, எழும்பும் பொழுது திக்ர்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அதிகமாக எழும்பும் பொழுது, உட்காரும் பொழுது, எங்கு சென்றாலும் அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய மனோநிலைமை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இயல்பாகவே அதை நாம் உருவாக்க வேண்டும். மறுமனே அது தானா இயல்பாகவே அல்லாஹுவை சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நிதானமாக அல்லாஹுவை ஃபஜ்ர் முடிந்ததற்கு பிறகு ஃபஜ்ரிலும் மக்ரிபிலும் அல்லாஹுவை அதிகமாக
திக்ருகளை செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அஸீம் என்று இந்த மாதத்தில் அதிகமாக திக்ரு செய்ய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கூலிகளை இந்த மாதத்தில் வெளிப்படுத்துவான். எனவே இந்த 10 நிலைகளையும் மிக முக்கியமாக இந்த மாதத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டும். முதலாவது என்ன? இந்த மாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா நோன்பு நோற்பது. அதுக்குன்னு சொல்லிட்டு நிஸ்ஃபு ஷஅபானுடைய 15 நோன்பு வைப்பது பித்அத், மார்க்க புதுமை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டாத ஒரு வழிமுறை. மார்க்க 15, 13, 14, 15 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக வைத்த ஒரு சுன்னத்தான் நோன்புகள். எனவே அதனை இந்த மாதத்தில் நம்ம இல்லாமன் ரஹிம ரப்பி நிறைய பேர் நம்ம வைக்க மாட்டோம். ரமதானில் மட்டும் நோன்பு நோற்போம், அஷூரானுடைய நோன்பு நோற்போம், அரஃபாவுடைய நோன்பு நோற்போம், அவ்வளோதான் ஹலாஸ். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான் நோன்பாக 13, 14, 15 இந்த நோன்புகளை இந்த மாதத்தில் நோக்கக்கூடிய நியத்தை முதலில் என்ன செய்ய வேண்டும்? நியத்தை இந்த சபை முடிவதற்கு முன்பதாகவே வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் 13, 14, 15 நான் நோன்பு நோற்றே தீருவேன் என்று அல்லாஹ்விடத்தில் நியத்தை வைத்து அல்லாஹ்விடத்தில் அதற்கான உதவியை தேடுவேன். 13, 14, 15. ஏன் இந்த மாதத்து? ரெண்டாவது, மக்கள் அதிகமான மக்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். அலட்சியமாக மக்கள் இருக்கும் பொழுது ஒரு முஃமின் அந்த நாட்களை அஹ்யா மினல் அமல், அமல்களை கொண்டு உயிர்ப்பிப்பார். மக்களெல்லாம் எக்ஸாம் காலத்தில் எல்லாருமே விளையாடிட்டு இருப்பாங்க, ஒரு மனிதன் மட்டும் உட்கார்ந்து படிக்கிறது மாதிரி உலக மக்கள் எல்லோரும் மடமையில் அகஃபிலத்தில் பொடும்போக்கானாக இருக்கும் பொழுது நான் என்னை தூய்மைப்படுத்தி கொண்டு அமல்களை செய்து கொண்டே இருப்பேன். இதற்கு அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்து உண்டு. மூன்றாவதாக நேரங்களை அதிகமாக சுன்னத்தான் நஃபீலான வணக்க வழிபாடு தினமும் 12 ரக்காஅத்துகள் அல்லது 10 ரக்காஅத்துகள் தொழுதால் சொர்க்கத்தில் ஒரு வீடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காஅத், லுஹருக்கு பின்னால் 4 ரக்காஅத், பின்னால் 2 ரக்காஅத், மகரிப் பின்னால் 2 ரக்காஅத், இஷாக்கு பின்னால் 2 ரக்காஅத், லுஹருக்கு முன்னால் 2 கூட செய்தி வந்து இருக்கிறது, ஹதீஸ்கள் இருக்கிறது. எனவே 12 ரக்காஅத்துகள் அல்லது 10 ரக்காஅத்து யார் ஒரு நாள் தொழுவாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் ஒரு வீட்டை ஏற்படுத்துகிறான். வித்ருடைய தொழுகை, இஷா தொழுகைக்கு பிறகு குறிப்பாக தஹஜ்ஜுடைய தொழுகை, இரவில் கடைசி பகுதி அந்த தொழுகையை இன்ஷா அல்லாஹ் தொழ வேண்டும். நான்காவதாக அமல்கள் உயர்த்தப்படுகிறது. இந்த மாதத்தில் அமல்கள் உயர்த்தப்படும் பொழுது என்கிட்ட என்ன இருக்கணும்? நோன்புகள் இருக்க வேண்டும். அல்லாஹ் பார்க்கணும். என் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படும் பொழுது என் அமல்கள் குர்ஆன் திலாவத்துகள், நோன்புகள், தொழுகைகள், நஃபீலான வணக்க வழிபாடுகள் இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையின் பல்வேறு மாற்றங்களை இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்தும். இப்போ அமல்கள் உயர்த்தப்படுகிறது. ஐந்தாவதாக தொடர்ச்சியாக அமல்களில் இந்த மாதத்தில் நாம் ஈடுபட வேண்டும். ஆறாவதாக குர்ஆனை அதிகமாக இந்த மாதத்தில் ஓதக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏழாவதாக ஏழைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த நோன்பு அடுத்த மாதம் வரும்பொழுது யாரும் நிறைய பேர் சஹருக்கும் இஃப்தாருக்கும் சில குடும்பங்கள் பொருளாதாரம் செலவு செய்யாமல் இருப்பார். நம்ம 200 திரஹம்ஸும் 300 திரஹம்ஸும் அவர்களுக்கான பொருளாதாரத்தை அவர்களுக்கு அனுப்பி அந்த தேவைகளை நாம் செய்ய வேண்டும் மறைமுகமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஒரு சுன்னா, இது சலஃபுகள் பின்பற்றக்கூடிய சுன்னா. ஏழைகளை கண்டறிந்து அவர்களுக்கு கொண்டு அவர்களுக்கான உணவு நிலைகளை கொடுத்து வைப்பது சலஃபுகளுடைய ஒரு வழிமுறை. எட்டாவதாக பிரார்த்தனைகள் அதிகமாக. யா அல்லாஹ் ரமலானை அடையக்கூடியவனாக என்னை நீ ஆக்கு, அந்த ரமலானில் நான் அமல்களை செய்ய வேண்டும் என்கிற அந்த துவாக்களை அதிகமாக கேட்க வேண்டும். 9ஆவதாக அல்லாஹுவை அதிகமாக திக்ர் இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டும். இந்த 9 விடயங்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஷஅபானில் நாம் செய்யும் பொழுது இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறந்த மாற்றத்தை நம்மால் உணர முடியும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளை நாம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நோன்பு நோக்க வேண்டும், நஃபீலான தொழுகைகளை தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தஹஜ்ஜத் இரவு நேரம் எழும்பி 2 ரக்காஅத்துகள் தொழுது அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அழுது மக்களாக இப்படியே அந்த மாற்றம்தான் ரமலானின் முற்றுமுழுதான அமல்களுடைய அந்த கூலியை நம்மால் படையும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அருளை நாம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஏனைய இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நல்ல அமல்கள் புரியக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நம்மிடத்தில் அமல்களை விரும்புகிறானோ அத்தகைய அமல்களை செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய திக்ர் செய்யக்கூடிய மக்களாக இந்த மாதத்தில் நாம் அனைவரையும் ஆக்குவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் பொழுது அந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பை நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை அடையக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம்முடைய பெற்றோர்களையும் நம்முடைய உற்றார் உறவினர்களையும் நம்முடைய சகோதர சகோதரியையும் உலக வாழ் முஸ்லிம்கள் அனைவரையும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அல்வரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.